नमस्ते। अंधेर नगरील पात्र का परिचय। गुरु महंत भारतेंदु हरिश्चंद्र कृत अंधेर नगरी एकांगी का प्रमुख पात्र है। महंत को मालूम होता है कि अंधेर नगरी में सभी चीज़ें सस्ते में बिकती हैं। इसे सुनकर यहाँ के राजा को बड़ा बेवकूफ़ समझ लेते हैं। गुरु महंत सोचते हैं कि यहाँ रखने से बड़ी आफत होगी। गुरु महंत के दोनों शिष्य अंधेर नगरी छोड़कर आने से इनकार कर देते हैं। इसलिए उनको यह कहकर निकलते हैं कि कभी संकट पड़े तो मेरी याद करो। गुरु महंत பாரதேந்து ஹரிச்சந்திர கிருத் அந்தேரி நகரி நாடகத்தினுடைய ஒரு முக்கியமான பாத்திரமாவார். மகந்துக்கு தெரிய வருது அந்தேரி நகரியில் எல்லா பொருட்களும் குறைந்த விலையில் விற்கிறாங்கன்னு. இதை கேட்டுட்டு இங்கே இருக்கிற ராஜா பெரிய முட்டாள் போல் இருப்பார், முட்டாள் தான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. குரு மகத் யோசிக்கிறாரு, இங்கே இருக்கிறது மிகவும் ஆபத்தாயிரும். குரு மகந்த் 2 சிஷ்யர்கள்கிட்டையும் அந்தேரி நகரை விட்டு வர்றதுக்கு மறுத்துட்டாங்க. 2 பேருமே சிஷ்யர்கள் நாங்கள் அந்தேரி நகரில் தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. இதனால் அவங்கக்கிட்ட இதை சொல்லிட்டு கிளம்புறாரு. என்னது, எப்போயாவது உங்களுக்கு சங்கடம் வந்துச்சுன்னா என்னைய நினைச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாரு. राजा की मूर्खता से गोवर्धन दास को सिपाही लोग पकड़कर फांसी पर चढ़ाने की तैयारी करते हैं। तब महंत आ जाते हैं। वे कहते हैं कि यह शुभ घड़ी है, इस समय मरने वाला आदमी सीधे स्वर्ग जाएगा। इसलिए राजा खुद फांसी पर चढ़ता है और शिष्य बच जाता है। यहाँ हम महंत की बुद्धिमत्ता को देख सकते हैं. ராஜாவுடைய முட்டாள்தனத்தினால கோவர்தன் சிப்பாய் மக்கள் கோவர்தனை சிப்பாய் மக்கள் பிடிச்சி தூக்கு மேடைக்கு தூக்கில் ஏற்றுறதுக்கு கொண்டு வராங்க, தயாராகிறாங்க. அப்போ மகந்த் வராரு. அவர் சொல்கிறாரு, இது சுப நேரம், இந்த நேரத்தில் யார் இறந்து போகிறாங்களோ அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படி சொல்கிறாரு. ஆகையினால ராஜா தானாகவே தூக்கு கயிற்றில் தூங்கிடுறாரு. அப்புறம் சிஷ்யர்கள் பிழைச்சிக்கிட்டாங்க. அந்த சிஷ்யன் காப்பாற்றப்படுறாரு. இங்கே ஹம் மகந்த் கி நம்ம குரு மகந்தினோட புத்தியை, அறிவு கூர்மையை பார்க்க முடியுது. ஓகே, தன்யவாத்.